வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி சார்பில் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கிருஷ்ண ஜெயந்தி விழா ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேச்சு. கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி இன்று சனிக்கிழமை கால அட்டவணையின்படி மெட்ரோ ரயில் இயக்கப்படும். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அமைச்சர் முத்துசாமி பேட்டி. போலி பேராசிரியர்கள் விவகாரம். 900 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை. அண்ணா பல்கலைக்கழகம் தீர்மானம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் தாக்குதல். ராணுவ வீரர்கள் 2 பேர் பலி. இந்தோனேஷியாவில் திடீர் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி 13 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சக குடிமக்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்றும், ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடல் முழு மனித குலத்திற்கும் உத்வேகம் மற்றும் அறிவொளியின் நித்திய ஆதாரமாகும் என்று அவர் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்காக உழைக்க உறுதியளிக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க 2026 தேர்தல் தான் சரியான தருணம் என்றும், திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது என்ற அவர், தொண்டர்களை கேட்டுதான் தேசிய கட்சியான பாஜக முடிவு எடுக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரியணை உதயநிதி ஸ்டாலினுக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்று நடிகர் ரஜினிகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், அவர் பாணியில் முதலமைச்சரிடம் மறைமுகமாக தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி இன்று சனிக்கிழமை கால அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி இன்று சனிக்கிழமை கால அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி காலை 8 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 நிமிட இடைவேளையில் மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்றும், காலை 5 மணி முதல் 8 மணி வரை, காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை 7 நிமிட இடைவேளையில் மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிட இடைவேளையில் மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பயனாளர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீட்டு வசதி வாரிய துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கோவையில் 1542 ரேஷன் கடைகள் இருப்பதாகவும், 11,42,000 குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் 34 லட்சம் மக்கள் பயன்பெறுவதாகவும் தெரிவித்தார். 6000 பேருக்கு குடும்ப அட்டை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், முதல் கட்டமாக 750 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மொத்தத்திலே ஒரு 6000 பேருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயார் செய்து அதிலே ஒரு அடையாளமாக 750 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். மற்ற அனைத்தையும் ஆங்காங்கே அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். இதில் மனு செய்த சில பேருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம், அந்த மனுவிலே ஏதாவது குறைபாடு அல்லது ஒரே குடும்பத்தில் 2 அட்டை கேட்கிற சூழ்நிலை. இந்த காரணங்களால் சிலவற்றிற்கு இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீண்டும் மனு கொடுத்தால் அதை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து அது நியாயமானதாக இருந்தால் அதையும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே இது அவர்களுக்கு மிக பயனுடையதாக, சுலபமாக அவர்கள் கையாளுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக இதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி, நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அதில் மிகுந்த ஒரு அக்கறையோடு வேகமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்
இன்றைக்கு அதை மிக வேகப்படுத்தி அந்த துறையினுடைய சார்பாக அனைத்து அதிகாரிகளும் அதை மிக சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அந்த பணி செய்யப்படும். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் கைபர் பக்துவா மாகாணம் கைபர் மாவட்டம் திரஹா பகுதியில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் நேற்று வழக்கமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கூடுதல் படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் தாக்குதல் நடத்தவிட்டு தப்பியோடிய பயங்கரவாதிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை மூலம் கொசு உற்பத்தி அதிகரித்துள்ள இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை மூலம் நீர்நிலைகள், புதர்கள் மண்டியுள்ள பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகரித்துள்ள இடங்களை கண்டறிந்து ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ளாட்சித்துறை திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கொசு மருந்து தெளிக்கும் திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சவுந்தரராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் நடைபெற்ற உடல் பளு தூக்கும் போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதை பார்வையாளர்கள் கைத்தட்டி வரவேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டரங்கத்தில் தமிழ்நாடு உடல் வலு சங்கத்தின் சார்பில் 15வது மாநில அளவிலான உடல் வலு தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆண்கள், பெண்கள் என பலர் பங்கேற்றனர். போட்டியை உடல் வலு தூக்கும் சங்கம் செயலாளர் இரும்பு மனிதன் கண்டன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மகனும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ரெமோ தங்கராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். 10 எடை பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் பெண்களும் ஆர்வத்தோடு பங்கேற்றதை பார்வையாளர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்றனர். சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியினை கட்சி மாவட்ட தலைவர் வெளியிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கட்சி கொடி அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றதை ஒட்டி தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடியினை அறிமுகம் செய்து வைத்து கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியினை மாவட்ட தலைவரும் நடிகருமான தமிழன் பார்த்திபன் வெளியிட்டதுடன் வாகனங்களில் கொடியினை பொருத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். குன்றத்தூரில் துப்புரவு பணியாளர்களுக்கு திமுக விவசாய அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் பகுதியான குன்றத்தூரில் திமுக விவசாய அணி சார்பில் நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு மதிய விருது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கினார். அதன் பின்னர் அனைவருக்கும் பிரியாணி வழங்கினார். மேலும் பேசுகையில், துப்புரவு பணி என்பது சாதாரண பணி இல்லை என்றும் கொரோனா காலத்தில் அனைவரும் உயிருக்கு பயந்த நேரத்தில் துப்புரவு பணியாளர்கள் இடைவிடாது பணிகளை செய்தார்கள் என்றும் குப்பைகளை எல்லாம் அள்ளி முடித்த பின்பு சிலர் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள், அதனையும் சுத்தம் செய்கிறார்கள் என்றும் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் பணி மகத்தானது என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் புகழாரம் சூட்டினார். கம்பைநல்லூரில் நடைபெற்ற மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் TNC மணிவண்ணன், சதுரங்க கழகத்தின் தலைவர் ராஜசேகர் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் படித்த மாணவர்கள் ஒன்றிணைந்து சந்தித்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் பகுதியில் கண்காடியா மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 1994ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். அப்பொழுது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதை தொடர்ந்து ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாடம் நடத்தினர்.
அதன் பின்னர் முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதையடுத்து பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் படித்த மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி மாணவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூரில் நடைபெற்ற அலுவலக பணியாளர் சங்க கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் சங்க கூட்டம் கடலூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் சங்கத்தின் பல ஆண்டு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் சங்கத்தினருடன் கலந்தாலோசித்து அரசினை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். ராணிப்பேட்டை அருகே உள்ள தனியார் பள்ளியில் முப்பெரும் விளையாட்டு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த சுமைதாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் முப்பெரும் விளையாட்டு தின விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். அப்போது மேடையில் இருந்து இறங்கி வந்து மாணவ மாணவிகளான நீங்கள் புத்தகங்களை அதிகம் நேசிக்க வேண்டும் என்று அறிவுரைகளை வழங்கி புத்தகத்தை பரிசாக வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் மைதானத்தில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் வடக்கு திமுக ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு திமுக ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ராஜகோவில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வேலூர் மத்திய மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான நந்தகுமார், வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், ஒன்றிய அவைத் தலைவர் சேகர், பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவையொட்டி மதிமுகவினர் சுவர்களில் விளம்பரம் செய்து வருகின்றனர். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் அரசு மற்றும் அரசியல் கட்சிகளின் சார்பில் கொண்டாடப்படுவது வழக்கம். மேலும் மதிமுக சார்பில் ஆண்டுதோறும் திறந்தவெளி மாநாடு கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா சென்னை காமராஜர் அரங்கில் கொண்டாடப்படும் என மதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மதிமுகவினர் சுவர் விளம்பரங்கள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வாலாஜாபாத்தில் உள்ள சுவர்களில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோரின் பெயர்களை எழுதி விளம்பரம் செய்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் இ பாஸ் நடைமுறையில் உள்ளதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதை தடுக்கவும் கடந்த மே மாதம் முதல் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே இ பாஸ் நடைமுறையை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கொடைக்கானலில் தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 6096 வாகனங்களில் 31,689 பயணிகள் கொடைக்கானல் செல்ல அனுமதி பெற்றிருந்த நிலையில் 98 வாகனங்களில் 705 பேர் மட்டுமே வருகை தந்தனர். கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கஞ்சா மற்றும் கத்திகளை பறிமுதல் செய்ததுடன் 8 கல்லூரி மாணவர்களை கைது செய்தனர். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்தனர். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் அடிக்கடி செல்லும் இடங்களில் சிறப்பு தனிப்படை காவல்துறையினர் அதிரடி சோதனை செய்தனர். சோதனையில் 6 கிலோ கஞ்சா, 4 கத்திகள் மற்றும் திருடப்பட்ட 42 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ததுடன் கஞ்சா விற்பனை மற்றும் திருட்டு வழக்குகளில் ஈடுபட்ட 8 கல்லூரி மாணவர்களை கைது செய்தனர். இதுகுறித்து சூலூர் காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கல்லூரி மாணவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், கண்டிப்பாக இந்த ரெய்டு இது முதல் கட்டம் தான். இந்த ரெய்டு கண்டினியூஸாக தொடரும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் மீடியா மூலியமாக. மாணவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அவங்களோட கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணுமே தவிர இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்தாங்கன்னாக்கா மாணவர்கள்ன்றதுக்காக நாங்கள் அவங்க மேலே ஒரு ஒரு தயவுதர்ஷனை பார்க்கப்படாது. அது கண்டிப்பாக அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கல்லூரிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி
அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும், சஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். எல்லையில் சோதனை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க, எந்த விதமான இதுவுமே இல்லாமல் அதுதான் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் ஃபோக்கஸ் வந்து நமக்கு ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட், 14 ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் நமக்கு இருக்கு. அந்த 14 செக் போஸ்ட்டையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னா. அதில் ஆல்ரெடி சில விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சிசிடிவி கேமராஸ் இருக்கு. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராஸ் போடுறது, அதாவது மாவட்ட எல்லையில் எந்த வெஹிக்கிள் உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் அந்த நம்பர் பிளேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரேஸ் ஆகி ரெக்கார்ட் ஆகிடும். அந்த நடவடிக்கைகளை முதல்ல பண்ண போகிறோம். அதே போல் காவலர்கள் அங்கே டியூட்டியில் 24 hours 7 இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க போகிறோம். 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 10ஆம் தேதி ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக மதுரையில் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் மயில் தெரிவித்தார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி சார்பில் மூத்த பொதுச் செயலாளர் மயில் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாநாடு பொதுச் செயலாளர் மயில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கிட்டோஜாத் அமைப்பு சார்பில் 31 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி செப்டம்பர் 10ஆம் தேதி ஒருநாள் வேலை நிறுத்த அடையாள போராட்டத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்க போவதாகவும் தெரிவித்தார். இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற செப்டம்பர் 29, 30, அக்டோபர் 1 ஆகிய 3 நாட்கள் சென்னையில் டிட்டோஜாக் அமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ள கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டத்திலும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் முழுமையாக பங்கேற்பதென எங்களுடைய மாநில செயற்குழுவானது முடிவு செய்திருக்கிறது. கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மாநிலம் முழுவதிலுமிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான சிகான் ஷோட்டோகான் கராத்தே போட்டி நடைபெற்றது. மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி, சென்னை, காஞ்சிபுரம், கோவை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 5 வயது முதல் 13 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு வயது வாரியாகவும் அதற்கு மேல் உள்ள வயதினருக்கு பொது பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தனிநபர் சண்டை, குழு சண்டை, தனிநபர் கட்டா போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் தேர்வு பெறும் வீரர் வீராங்கனைகள் குஜராத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு நாகராஜ் தெரிவித்தார். இதுல 500க்கும் மேற்பட்ட பசங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்னன்னா கராத்தேல கட்டான் குமிட்டை லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் பசங்க இருக்காங்க. ஸ்டேட் லெவல்னால நிறைய தமிழ்நாட்டுல இருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்திருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை, அப்புறம் திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றவங்க டிசம்பர்ல, ஜனவரியில வின்டர் சீசன்ல வர குஜராத்ல இருக்க நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தர்மபுரி அருகே குடிநீர் வசதியின்றி பல ஆண்டுகளாக தவித்து வரும் கிராம மக்கள் காலி குடங்களுக்கு மாலையிட்டும் நாமம் போட்டும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லப்பள்ளிக்கு அடுத்த கோம்பை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர் வசதி ஏதுமின்றி பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இப்பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் ஆகியும் வெறும் காட்சி பொருளாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் அருகில் உள்ள விவசாய கிணறுகளில் தண்ணீர் எடுத்து பயன்படுத்தி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் காலி குடங்களுக்கு நாமம் போட்டு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கான அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் தங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர். பெரியகுளம் அருகே பக்கத்து வீட்டு பெண் உடை மாற்றுவதை செல்போனில் போட்டோ எடுக்க முயன்ற 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த வாடிப்பட்டி கிராமத்தில் ஆனந்த்ராஜ், தனலட்சுமி தம்பதியினர் வசித்து வருகின்றனர்.
இவர்களது வீட்டின் அருகே 38 வயதுடைய உறவுக்கார பெண் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆனந்த்ராஜ் குடும்பத்தில் கணவர் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தனலட்சுமி ஆண்டிப்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சென்ற ஆனந்த்ராஜ் தன்னுடன் பக்கத்து வீட்டு உறவுக்கார பெண்ணையும் அழைத்துச் சென்றார். காவல் நிலையத்தில் விசாரணை முடிந்ததும் ஆனந்த்ராஜின் சகோதரர் சின்னசாமி அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அப்போது தனது அண்ணன் ஆனந்த்ராஜின் செல்போனில் அப்பெண் உடை மாற்றுவதை எடுத்த படத்தை காட்டி தன்னுடன் ஆசைக்கு இணங்காவிட்டால் படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக சின்னசாமி மிரட்டல் விடுத்துள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பெரியகுளம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆனந்த்ராஜின் தூண்டுதலில் அந்த பெண் உடை மாற்றும் போது தனலட்சுமி போட்டோ எடுத்ததும் அதை காட்டி சின்னசாமி தகாத முறையில் ஈடுபட முயன்றதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் தனலட்சுமி, ஆனந்த்ராஜ் மற்றும் சின்னசாமி ஆகிய மூவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். கடலூரில் குடியிருப்பு பகுதிகளின் அருகே வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ பட்டாசு வெடி மருந்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் அடுத்த நொச்சிக்காடு பகுதியில் ராஜேஷ் மற்றும் அவரது சகோதரர் ரமேஷ் ஆகிய இருவரும் பட்டாசு விற்பனைக்கான லைசன்ஸ் பெற்று அப்பகுதியில் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக வெடிமருந்துகள் உள்ளதாகவும் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் பட்டாசுகள் தயாரித்து வருவதாகவும் கடலூர் முதுநகர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 300 கிலோ வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் அங்கிருந்த பணியாளர்களை அப்புறப்படுத்திவிட்டு வெடிமருந்துகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் அனுமதியின்றி அளவுக்கு அதிகமாக வெடிமருந்து மூலம் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட உரிமையாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். கோவையில் கவிஞர் வெள்ளியங்காட்டானின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. கோவையில் இலக்கியம் மற்றும் கவிதை படைப்புகளில் ஆர்வமுடைய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தனியார் சமூக நல அறக்கட்டளையின் துவக்க விழா நடைபெற்றது. கவிஞர் வெள்ளியாங்காட்டானின் நினைவு தினத்தை முன்னிட்டு தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் மகேந்திரன் மற்றும் அறங்காவலர் சரஸ்வதி கண்ணையன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் சிறப்பை உலகெங்கும் பறைசாற்றும் விதமாக கவிஞர் வெள்ளியங்காட்டானின் படைப்புகளில் கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் கவிஞர் வெள்ளியங்காட்டானின் படைப்புகளில் முனைவர் பட்டம் மற்றும் ஆய்வியல் பட்டப்படிப்புகளில் ஆய்வு பணியை மேற்கொள்ளும் வசதி கவிஞர் வெள்ளியங்காட்டானின் படைப்புகளில் முனைவர் பட்டம் மற்றும் ஆய்வியல் பட்ட படிப்புகளில் ஆய்வு பணியை மேற்கொள்ளும் வசதியற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், சமூக சிந்தனையாளர். தான் என்ன எழுதணுமோ அதுக்காக வாழ்ந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். அவருடைய புத்தகங்களை என் அம்மா நளினி அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு ஏராளமான எழுத்தாளர்களை சந்தித்து அவர்களிடம் கலந்துரையாடி அந்த புத்தகங்களையாம் வெளிக்கொண்டு வந்து எழுத்தாக இருந்த வடிவங்களை புத்தகங்களாக மாற்றி உலகறிய செய்தவர் என் அம்மா நளினி அம்மாள். அவர்கள் பெயரால் நளினி வெள்ளியங்காட்டான் சமூக நல அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நாங்கள் துவங்கியுள்ளோம். இந்த அறக்கட்டளையானது தமிழ் ஆர்வம் உள்ள தாத்தாவின் கவிதைகளை எடுத்து மற்றவர்களுக்கு முனைவர் பட்டம் பெறுபவர்கள், பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகளில் வெல்பவர்களுக்கு வருடம் மிகச்சிறந்த ஒரு தொகையை அன்பளிப்பாக அளித்து அவருடைய புத்தகங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம், எங்கள் குடும்பத்தாரின் எண்ணம். அந்த வகையில் நான், என் சகோதரி, என் மகள், இன்னொரு சகோதரி ஆகியோர் முழு முயற்சி எடுத்துக்கொண்டு முயன்று இன்று துவக்க இருக்கிறோம். பழனி முருகன் மாநாட்டின் கண்காட்சி அரங்கத்தின் முன்பாக ஏராளமானோர் குடும்பத்துடன், நண்பர்களுடன், உறவினர்களுடன் செல்ஃபி போட்டோ எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு உட்பட்ட பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாடை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் வருகை புரிந்து அருணகிரிநாதர் அரங்கத்தில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். இந்நிலையில் அருணகிரிநாதர் அரங்கத்தில் கைலாய மலை போல் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரங்கின் முன்பு மாநாட்டிற்கு வந்த ஏராளமானோர் குடும்பத்துடனும், நண்பர்களுடனும், உறவினர்களுடனும் செல்ஃபி போட்டோ எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். வாலாஜாபேட்டையில் கழிவுநீர் கால்வாய் பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டு தெருவில் கடந்த சில நாட்களாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையின் இரு புறங்களிலும் எடுக்கப்பட்ட மண்ணை தெருவின் நடுவில் கொட்டப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளத்தில் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் தவறி விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மின்சார வயர்கள் மாடிகளில் கைக்கு எட்டும் அளவில் உள்ளது எனவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் பணிகளை வாலாஜாபேட்டை நகராட்சி நிர்வாகம் விரைவில் முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப வருஷமாவே இருக்கு. தண்ணி பிரச்சனை இந்த தெருக்கு சிங்டாக் தண்ணி வரதே கிடையாது. போரே கிடையாது, சுத்தமா போரே கிடையாது. எங்களுக்கு போர் இல்லைன்னா ரொம்ப தூரத்துல இருந்து போய் சின்ன சின்ன பசங்க கொண்டு வராங்க. இந்த நகராட்சியில இருந்து தண்ணி லாரி கூட எங்களுக்கு வர்றது கிடையாது. இந்த தெருல சின்ன தெரு, அதனால லாரி கூட வர்றது கிடையாது. தண்ணிக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே மாதிரி இந்த இபி வயர் போகுது, பெரிய வயர், கரண்ட் வயர் போகுது. அந்த ரொம்ப மழைக்காலம் வந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டு மேல எல்லாம் லைன் வருது. அது கொஞ்சம் எடுத்துட்டு மைன் சரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி காவா போட்டாங்க, 2 மாசமா காவா போட்டிருக்காங்க. போன மாசம் ஃபர்ஸ்ட் இந்த பக்கமா நோண்டாங்க. அது இன்னும் சரியாவே போடல, கார போடல. போட்டது கூட சரியில்லை, அங்கங்க இதுவா இருக்கு, பள்ளமா இருக்கு. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கிருஷ்ண ஜெயந்தி விழா ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேச்சு. கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி இன்று சனிக்கிழமை கால அட்டவணையின்படி மெட்ரோ ரயில் இயக்கப்படும். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அமைச்சர் முத்துசாமி பேட்டி. போலி பேராசிரியர்கள் விவகாரம். 900 பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை. அண்ணா பல்கலைக்கழகம் தீர்மானம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் தாக்குதல். ராணுவ வீரர்கள் 2 பேர் பலி. இந்தோனேஷியாவில் திடீர் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி 13 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.